Hi friends, welcome to another video. இப்போ வந்து டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்கிட்டனால இப்போ கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட், கார்ஸ் பைக்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய கார்ஸ் பைக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ். ஸோ என்னோட நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பங்குக்கு வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் காரை. ஸோ அந்த பொல்யூஷன் டெஸ்ட் வந்து எப்படி பண்ணுறாங்க அண்ட் அதோட காஸ்ட் என்ன, பைக்ஸுக்கு எவ்வளோ, கார்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட கார் எடுத்துகிட்டு இப்போ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ரினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். நிறைய ஃபியூல் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து ரினியூ பண்ணி தராங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் இந்த ஒரு எமிஷன் டெஸ்டிங் சென்டர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த எமிஷன் டெஸ்டிங் சென்டருக்கு வந்துட்டேன். கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. ஆல்ரெடி 2-3 வெஹிக்கிள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு டியூப்பில் தான் வந்து அவங்க அந்த எமிஷனை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. லைட்டாக ரைஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ தூரம் அந்த டியூப் வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த எக்ஸாஸ்டில் வந்து அந்த டியூப் விடுறாங்க. ஆக்சுவல் கொடுக்க சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ ஒரு 5 minutes தான் ஒர்க்கு. அவர் செக் பண்ணதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட 2 பைக்கையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் இப்போ கார் கொண்டு போய் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து ரினியூ பண்ணுறீங்கன்னா ஒரு காருக்கு வந்து 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பைக்கை கொண்டு போனீங்கன்னா ஒரு பைக்குக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க.